Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd chapter exercise 3.13 5th sum பார்க்கலாம். If the roots of the equation c square minus ab into x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac equal to 0 are real and equal, prove that either a equal to 0 or a cube plus b cube plus c cube equal to 3abc. C square minus ab into x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac equal to 0. இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சிங்கிற ஃபார்மில் இருக்குது. அப்போ இதில் வந்து a வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, அடுத்து b வந்து a ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் இங்கே சைன் இருக்குது மைனஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் பிசி, சி வந்து மைனஸ் சி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. இப்போ நமக்கு டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே பி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் இங்கே மைனஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். இந்த மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போடணும். மைனஸ் இங்கே 4 இன்ட்டு ஏ வந்து சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு சி வந்து பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இப்போ இது ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் 4 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4. இது வந்து அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் இங்கே 4 இன்ட்டு இங்கே இதையும் அப்படியே வச்சுக்கலாம். சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இங்கே 4 வெளியே எடுத்துடுறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் இங்கே சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து இந்த 4 வந்து இது 4 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 0/4 ஆயிரும். இப்போ 0/4 வந்து 0வே தான். இங்கே மீதி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இப்போ இதில் ஏ வந்து ஏ ஸ்கொயர், பி வந்து பிசி. இப்போ இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர், ஏ வந்து ஏ ஸ்கொயர் தான். அப்போ ஏ ஸ்கொயர்னால் இந்த ஏ ஸ்கொயரோட ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி வந்து பிசி ப்ளஸ் இங்கே பி ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இதோட ஸ்கொயர் பிசியோட ஸ்கொயர் வந்து பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்குது, உள்ள இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இது சி ஸ்கொயர் பி ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் சி ஸ்கொயர் இன்ட்டு ஏசி வந்து சி ஸ்கொயர், இங்கே ஒரு சி வந்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சி கியூப், இங்கே ஏ இருக்கிறனால ஏ, இப்போ மைனஸ் சி கியூப் ஏ. அடுத்தது இங்கே மைனஸ் ஏபி இருக்குது, இங்கே ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர், மைனஸ் இருக்கிறனால மைனஸ் இங்கே ஏ பி இன்ட்டு பி ஸ்கொயர் வந்து பி கியூப். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, ஏ ஸ்கொயர், இங்கே பி இன்ட்டு சி பிசி ஈக்குவல் டு 0. இப்போ இதையும் ஸ்கொயர் பண்ணோம்னா ஏ பவர் 4 மைனஸ் இங்கே 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர், இந்த பிசியும் மல்டிப்ளை பண்ணால் 2a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் இந்த பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். இங்கே வெளியே மைனஸ் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிற சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும். அப்போ இங்கே மைனஸ் இங்கே சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது. இப்போ மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, ஒன்றும் இல்லைன்னா ப்ளஸ்னு அர்த்தம். இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இங்கே சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். அடுத்தது இங்கே மைனஸ் இங்கேயும் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே சி கியூப் ஏ சி கியூப் ஏ. இது வந்து சி ஸ்கொயர் பி ஸ்கொயர், இது வந்து ப்ளஸ் சி கியூப் ஏ. இது வந்து இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே ஏ பி கியூப், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இங்கே ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஏ பவர் 4 மைனஸ் இங்கே 3a ஸ்கொயர் பிசி, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது. அப்போ இது வந்து இங்கே ஒரு 3a ஸ்கொயர், இங்கே 2a ஸ்கொயர் பிசி, இங்கே ஒரு மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி. அப்போ இங்கே 2 இங்கே 1, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3a ஸ்கொயர் பிசி
இங்கே ஏ பவர் 4, இங்கே வந்து மைனஸ் 2a ஸ்கொயர் பிசி இருக்குது, இங்கே ஒரு a ஸ்கொயர் பிசி இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 3a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் இங்கே இந்த பி ஸ்கொயர் சி ஸ்கொயரும், இங்கே வந்து இந்த மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது இங்கே ஏபி க்யூப் இருக்குது ப்ளஸ் இந்த சி க்யூப் ஏ ஈக்குவல் டு 0. இப்போ ஏ பவர் 4 ப்ளஸ் இதெல்லாம் இங்கே ப்ளஸ் ஏபி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் ஏ மைனஸ் 3a ஸ்கொயர் பிசி. ஆர்டர் எழுதிக்கிறோம். பவரெல்லாம் வந்து டிசெண்டிங்கில் வர மாதிரி. இது 4, இங்கே 2 க்யூப் டேர்ம் இருக்குது. அப்போ இது 2 எழுதிக்கிறோம். மைனஸ் இங்கே ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவல் டு 0. இதில் வந்து எல்லாத்துலேயுமே ஏ இருக்குது. அப்போ நம்ம லோயஸ்ட் பவர் இருக்கிற டேர்ம் தான் வந்து நம்ம காமனாக வெளியெடுக்கணும். இப்போ இதுலேயும் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது. இப்போ இங்கே லோயஸ்ட் பவர் வந்து இங்கே ஏல தான் 1 இருக்குது. அப்போ இந்த ஒரு ஏ மட்டும் வெளியெடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இங்கே ஏ க்யூப் ப்ளஸ் இங்கே பி க்யூப், இந்த 7 போயிடும் வெளியே, ப்ளஸ் இங்கே இதுலேயும் ஏ போயிடுச்சுன்னா மீதி சி க்யூப் மைனஸ் இங்கே 3, இங்கே ஏ ஸ்கொயர்னால் 2 ஏ இருக்குது, இதில் ஒரு ஏ எடுத்துட்டோம், மீதி ஒரு ஏ இருக்கும். பி சி ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து ஈக்குவேட் பண்ணோம்னா ஏ ஈக்குவல் டு 0 ஆர் இங்கே ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் ஈக்குவல் டு இது இந்த சைடு வந்துன்னா 3abc மைனஸ் 3abcன்னு சொல்லணும்னா ப்ளஸ் 3abc. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் இதுதான் கேட்டுக்கிறாங்க. எதர் ஏ ஈக்குவல் டு 0 ஆர் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் சி க்யூப் ஈக்குவல் டு 3abc கேட்டுருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டுமே வந்துடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.